இன்ஸ்டா முகநூல் மூலமாக வலை விரித்த தம்பதி. வீட்டில் மனைவியோடு தனிமையில் இருப்பவர்களை வீடியோ எடுத்து லட்சக்கணக்கில் பணம் பார்த்த தம்பதி சிக்கியது எப்படி? நூறு பேரை ஏமாற்றியிருக்கிறார்கள் என காவல்துறையினர் கூறியிருப்பது என்ன? இது போன்று மிரட்டப்பட்டால் அச்சமில்லாமல் போலீசில் புகார் அளியுங்கள். காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பது என்ன? ఇక నుండి ఎవరైనా ప్రజలు గాని యువకులు గాని ఈ ఇన్స్టాగ్రామ్లలో ఇటువంటి పోస్టులు చూసి నమ్మి మోసపోవద్దని, వారి కుటుంబాలను కూడా నాశనం చేసుకోవద్దని చెప్పి కరీంనగర్ రూరల్ పోలీస్ పక్షాన మేము కోరుచున్నాము. మరియు ఎవరైనా ఇటువంటి పోస్టులు గాని మెసేజ్లు గాని చాటింగ్లు గాని సెల్ ఫోన్లలో చేసినట్టయితే వారిని ఎంతటి వారైనా కఠినంగా శిక్షిస్తామని కూడా హెచ్చరించడం జరుగుతున్నాం. தெலங்கானா மாநிலம் மஞ்சூரியால் மாவட்டத்தை சேர்ந்த 32 வயது இளைஞர் 27 வயதுடைய பெண்ணை திருமணம் செய்து கரீம்நகர் அரேபள்ளியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வாழ்ந்து வரும் நிலையில் அந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள். இந்த நிலையில் கணவர் கிரானைட் தொழில் செய்து வந்த நிலையில் அதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் வாழ்க்கையில் குறுக்கு வழியில் முன்னேற அந்த தம்பதி முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் மூலக்கல்லாக பயன்படுத்தி கொண்டது வலைதளத்தை. முகநூல், இன்ஸ்டாகிராம் மூலமாக ரீல்ஸ் பதிவேற்றி வந்தவர்கள் பல ஆண்களுக்கு வலை வெறித்து அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் மனைவியோடு இருப்பதை ஒளிந்திருக்கும் கணவர் வீடியோவாக பதிவு செய்து அந்த காணொளிகளை அவர்களுக்கே அனுப்பி இதனை குடும்பத்தாருக்கு தெரிவித்து விடுவோம், வலைதளத்தில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி பல லட்சக்கணக்கில் பணத்தை மோசடி செய்து பெற்று வந்தார்களா? వారు సులభంగా డబ్బులు సంపాదించాలనే ఉద్దేశంతో వారి వద్ద ఉన్న ఫోన్లలో ఇన్స్టాగ్రామ్లు చూసి అట్టి ఇన్స్టాగ్రామ్లలో భార్యాభర్తలు కలిసి నగ్నంగా ఉన్న ఫోటోలను మరియు ఆమె నగ్నంగా ఉన్న వీడియోలను తీసి ఇన్స్టాగ్రామ్లో పోస్ట్ చేయగా అట్టి పోస్టులను చూసి చాలామంది యువకులు, వ్యాపారస్తులు இந்த நிலையில் அந்த பெண்ணை கரீம் நகரை சேர்ந்த ஒரு நபர் தொடர்பு கொண்டிருக்கிறார். வலையில் வீழ்ந்திருக்கிறார். வீட்டிற்கு வந்து அவரோடு தனிமையில் இருந்திருக்கிறார். அந்த வீடியோக்களை அவருக்கு அனுப்பி தங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் பணம் தேவை என கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மிரட்டி பெற்று இருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேண்டும், இல்லாவிட்டால் சமூக வலைதளத்தில் வீடியோக்களை பரப்பி விடுவோம் என மிரட்ட அச்சமடைந்த அந்த நபர் இது குறித்து கிராமிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். ஏசிபி விஜயகுமாரின் உத்தரவின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் நிரஞ்சன் தலைமையிலான குழு அந்த தம்பதியை கைது செய்கிறார்கள். விசாரித்ததில் 100க்கும் மேற்பட்டோரை தனிமையில் ஆழ்த்தி வீட்டில் வீடியோ எடுத்து அவர்கள் செல்போன் உள்ளிட்டவற்றில் பதிவு செய்து வைத்திருந்ததை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தம்பதி குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கும் காவல்துறையினர் இதுபோன்று மிரட்டப்படுபவர்கள் வலைதளத்தில் வரும் பெண்கள் அழைப்புகளை ஏற்க வேண்டாம், விழிப்புணர்வோடு இருங்கள், உங்களையும் இப்படி மிரட்டக்கூடும். உடனடியாக இது குறித்து காவல்துறையினருக்கு தகவலை அளியுங்கள், புகார் அளியுங்கள் என கூறியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.